வணக்கம். இது நம்ம சென்னை. திங்கள் முதல் வெள்ளி வர நம்ம தலைநகர பத்தின செய்திகளை நேரலையா சிறப்பு தொகுப்புகளோட உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல எவ்வளவோ இடம் இருந்தாலும் வந்தாரை வாழ வைக்கும் நம்ம மெட்ராஸ் எப்பவுமே எல்லாருக்குமே ஸ்பெஷல் தாங்க. சென்னையை பத்தின எல்லாத்தையுமே வெறும் வார்த்தையிலேயே சொல்லிட முடியாது. அதனாலதான் உங்களுக்காகவே ஒரு வீடியோவை ரெடி பண்ணி வச்சிருக்கோம், பாருங்க. சென்னை பட்டணம் இல்ல மெட்ராஸ் இல்ல சென்னை. இந்த பேர் மட்டும் இல்ல, மழை, வெயில், புயல், வெள்ளம், தண்ணி கஷ்டம், எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் இது மறுக்க எழுந்து நிற்கும். அதான் நம்ம சென்னை. இங்க பஞ்சாபோட வந்தவங்கள அரசியல்வாதி, சினிமாக்காரன், ஆட்டோக்காரன், பிசினஸ் மேனு, ஐடி எம்ப்ளாயின்னு வசத்தம். ஆமாங்க, வந்தவனை எல்லாம் வாழ வைக்கும். அதான் நம்ம சென்னை. இங்க சினிமா பிடிச்சவனுக்கு கோடம்பாக்கம், பிளைட் பிடிக்கணுமா மீனம்பாக்கம். இங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஈசிஆர், ஆபீஸுக்கு ஓஎம்ஆர், ஷாப்பிங்க்கு டி நகர், வீக்கெண்டுக்கு அண்ணா நகர், பீச்சுக்கு பெசர் நகர். ஜாதி, மதம், நிறம் இது எதுவுமே இல்லாம வீசுற ஒரே மண் வாசனை நம்ம சென்னை. நம்ம தலைநகரோட பெருமைகளை எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிட்டே இருக்கலாம். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத இப்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். மின்கம்பங்களால் தாமதமாகும் மழைநீர் வடிகால் பணிகள். அடையாற்றின் கரையை பலப்படுத்தாமல் இருப்பதால் அச்சப்படும் குடியிருப்பு வாசிகள். சாலையில் சுற்றித் திரிந்த மாடு தாக்கியவருக்கு தீவிர சிகிச்சை. மெரினா கடற்கரையை மேலும் சுத்தமாக்க மாநகராட்சி ஏற்பாடு. சென்னையில என்னெல்லாம் நடந்திருக்கு, இப்ப மழைக்காலம் வேற தொடங்க போறது, இங்க இருக்கக்கூடிய மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நம்ம விரிவா பாத்திரலாம். நம்ம நிகழ்ச்சியில முதல்ல நம்ம பார்க்க போறது சாமானியரின் பகுதி. சென்னை சைதாப்பேட்டையில 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அடையாற்றின் கரை இன்னும் பலப்படுத்தப்படாம இருக்கு. இதனால இந்த முறையும் மழை காலத்துல நம்ம சிரமப்பட வேண்டி இருக்குமோ அப்படின்ற கவலையில அந்த குடியிருப்பு வாசிகள்லாம் இருக்கிறாங்க. செய்தியாளர் ராஜ்குமார் நேரலையில இருந்து இணையறாங்க. ராஜ்குமார், பொதுவா அந்த மழைக்காலத்துல மழைநீர் வடிகால் பணிகள், அதே போல ஆற்றினுடைய கரையை பலப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காகவே தனியார் நிதிகள்லாம் ஒதுக்குறாங்க. இன்னும் அந்த அடையாற்றின் கரைகள் வந்து பலப்படுத்தப்படாம இருக்கு. இப்ப இதுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதிகள்லாம் எங்க போகுது? அடுத்தது, இந்த முறையும் இந்த கரைகள்லாம் பலப்படுத்தப்படாம இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னென்ன பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் ராஜ்குமார்? நம்ம சென்னையில ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னா அது அடையாறு ரிவர் என்றே சொல்லலாம். கிட்டத்தட்ட சென்னை நகரில 41 கிலோமீட்டர் அடையாறு ரிவர் போகுது. இதுல அடையாறு ரிவரை ஒட்டி மக்கள் அதிகமாக பல இடங்கள்ல வசிச்சுட்டு வராங்க. நாம வெஸ்ட் சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இந்த இடத்துல புண்ணியக்கோடி தெரு, கண்ணம்மாள் தெரு உள்ளிட்ட தெருக்களை இந்த அடையாறு ரிவர் ஒட்டி கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கக்கூடிய மக்கள் இங்க அதிகளவுக்கு வசிக்கிறாங்க. நாம குறிப்பிட்ட இந்த இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஃபேமிலி வசிச்சுட்டு வராங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எப்பொழுதும் ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா மழை காலத்துல இருக்கக்கூடிய பாதிப்பு தான். பெருமழை பாதிப்பு அதிகமாக இருந்தால் இங்கு வீடுகளுக்குள்ளே தண்ணீர், மழை வெள்ள நீர் சூழக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது.
இப்ப நாம இங்க நேரடியா பார்க்கலாம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் காட்டுறாரு. அடையாறு ரிவர் ஒட்டிய வீடுகள், குடியிருப்புகள் எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டு மழை வெள்ளத்திற்கு பிறகு அடையாறு கரையோரம் இரு பகுதியுமே பலப்படுத்துவதற்கும் தடுப்பு சுவர் அமைப்பதற்கும் தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க. நீர்வளத்துறை மூலமாக 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட 41 கிலோமீட்டரும் கரையை பலப்படுத்துவதற்கு அரசு திட்டமிட்டு நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. இப்ப நாம பாக்குறோம், ஒரு புறம் தடுப்பு சுவர் வச்சிருக்கிறாங்க. அது அந்த இடத்துல ஒரு நீண்ட இடத்துல தடுப்பு சுவர் பலப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா நாம இருக்கக்கூடிய இந்த வெஸ்ட் சைதாப்பேட்டை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல புண்ணியக்கோடி தெரு, கண்ணம்மாள் தெரு, முனுசாமி தெரு, இந்த இடத்துல ஏற்கனவே இருந்த தடுப்பு சுவர் இடிந்து விழுந்திருக்கு. அடையாறு ஒட்டி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 10 அடி கூட இல்ல அந்த இடத்துல வீடுகள் எல்லாமே இருக்கு. ஆனால் ஒவ்வொரு மழை காலத்திலும் பெரும் பாதிப்பை இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சந்திக்கிறாங்க. வெள்ள நீர் கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் வெள்ள நீர் வரக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. தற்பொழுது வடகிழக்கு பருவமழை வர இருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்குது. குறிப்பா கடந்த டிசம்பர் மாதம் கூட மிக்ஜாம் புயல் அப்போ கூட இங்க மழைநீர் வீடுகளுக்குள்ளே பெரும் பாதிப்பை இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சந்திச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மழை காலத்திலும் இது போன்ற ஒரு பாதிப்பு தான் இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சந்திக்கிறதா இங்க சொல்றாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய லாசர் இங்க நம்மோட இருக்காங்க, அவரோட பேசும். சார் வணக்கம். நீங்க எத்தனை வருஷமா இங்க குடியிருக்கிறீங்க? மழை காலத்துல இங்க எப்படி இருக்கும்? ஏன் இந்த இடத்துல மட்டும் தடுப்பு சுவர் இன்னும் கட்டாம இருக்கிறாங்க? 22 வருஷமா நான் இதுல இருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் மழை பெய்யும் போது தண்ணி வருது. இப்போ 12 வருஷம் 13 வருஷம் ஆகுது இது கீழே விழுந்து. அந்த சுவருக்கு விழுந்து ஒவ்வொரு ஆட்சியில வரும்போது நாங்க கட்டித்தாரோம், வந்தா கட்டித்தாரேன்னு சொல்லி காலத்தை ஓட்டிக்கிறாங்களே தவிர யாரும் கட்டுறதில்ல. வந்து பார்ப்பாங்க, போவாங்க, அவ்வளவுதான். இது ஒவ்வொரு தடவையும் நாங்க தண்ணியில நீச்சல் அடிக்கிறோம். உள்ளேயும் போக முடியாது, வெளியும் வர முடியாது, ஒரு பால் கூட வாங்க முடியாது. அது தண்ணி எப்ப இறங்குதோ அப்பதான் எங்களுக்கு வெளியே போய் ஏதாவது வாங்க முடியும். இந்த நிலைமை தான் எங்க நிலைமை ஓடிட்டு இருக்கு. யாருக்கிட்ட கேட்டாலும் வந்தா நாங்க கட்டித்தாரேன்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு தான் இருக்குது, ஓடிக்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 12 வருஷமா எனக்கு கீழே விழுந்து 13 வருஷம் ஆகுது. இது இப்படியே தான் ஓடிட்டு இருக்கு. யாரும் கட்டுறதும் இல்லை, நாங்க தான் அவதி போட்டுட்டு இருக்கிறோம். இப்ப மழை காலத்துல பல இடங்கள்ல ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. தடுப்பு சுவர் முறையா இருக்கா, இல்லாத இடங்கள தடுப்பு சுவர் எல்லாம் கட்டுறாங்க. இங்க ஆய்வு பண்ணாங்களா? இல்ல, எதுவும் பண்ணல. அது அப்படியே விட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன மேட்டர்ன்னு நமக்கு தெரியாது. ஆனா யாரும் பார்த்து இதை கட்டித்தாரேன்னு சொன்னதும் கிடையாது. நாங்க ஆட்சிக்கு வந்தா கட்டித்தாரோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாரும் அதை பத்தி யோசிக்கிறதும் இல்லை, சொல்றதும் இல்லை. இந்த மாதிரி நாங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். அக்டோபர் மாதம் பருவமழை தொடங்க இருக்கு. அதுக்கு முன்னதாகவே தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பருவமழை நேரத்தில் எப்போதும் இது போன்ற ஒரு சிக்கல்களையும் நெருக்கடியும் சந்திக்கக்கூடிய சூழல் தான் இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு இருக்கு. நீர்வளத்துறை மாநகராட்சி அதிகாரிடம் கேட்டபொழுது ஆய்வு செய்து வருவதாகவும் ஏற்கனவே பல இடங்களில் தடுப்பு சுவர் கட்டுவதற்கான பணிகள் எடுத்து வருவதாக சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல மிகவும் அவசியமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. கரெக்டா ராஜ்குமார், நீங்க சொன்ன மாதிரி இது இப்ப ஆகஸ்ட் எண்ட்ல நம்ம இருக்கோம். இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு. அந்த ஒரு மாத டைம்லயே இந்த மழைநீர் வடிகால் பணிகள், ஆற்றினுடைய கரையை பலப்படுத்துது, இதெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கறதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். அடுத்ததா, சென்னையில மழை காலத்துல பல இடங்கள்ல தண்ணிகள் தேங்கி நிக்கிறது வழக்கமா இருக்கு. ஆனா அதிகமா தண்ணீர் தேங்குற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மௌலிவாக்கம், மாங்காடு இந்த ஏரியாக்களாக தான் இருக்கு. இப்ப அங்க மழைநீர் வடிகால் பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா என்ன, மழைக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நடக்கணும், இந்த பணிகள்லாம் நடந்து முடிச்சிடணும் அப்படிங்கறதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா குறுக்க இந்த கௌசிக் வந்தா அந்த மாதிரி ஒரு இடைஞ்சலால பணிகள்லாம் இன்னும் தாமதமாகிட்டு இருக்கு. சரி வாங்க, என்ன நடக்குதுங்கிறத பாப்போம். சென்னை போரூரை அடுத்த மௌலிவாக்கத்திலிருந்து மாங்காடு கூற்றோடு வரை செல்லும் பரணிப்புத்தூர் சாலை போரூர் குன்றத்தூர், குன்றத்தூர் பூந்தமல்லி ஆகிய சாலைகளை இணைக்கும் பிரதான சாலையா இருக்கு. அந்த சாலையில ரொம்ப காலமா இருக்கிற முக்கிய பிரச்சனை மழைநீர் தேங்கிறது தான். அதனால மழைநீர் வடிகால் அமைக்கணுங்கிறது தான் அந்த பகுதி மக்களோட ரொம்ப வருஷ கோரிக்கையா இருந்தது. இதன் தொடர்ச்சியா சுமார் 13 கோடி ரூபாய் மதிப்புல மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுச்சு. ஆனா இடைஞ்சல் காரணமா கால்வாய் கட்டுமான பணி ஆமை வேகத்துல தான் நடக்குது. சாலையோரம் 200க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் இருக்கிறது தான் அந்த இடைஞ்சல். இபி போஸ்ட் எல்லாம் ஃபுல்லாவே அதுல இருந்துட்டு இருக்கு.
அதுக்கு என்னன்னு கேட்டோம்னாக்கா இல்ல நாங்க பணம் கட்டிட்டோம் பொதுப்பணித்துறையில இருந்து அது ஈவி தான் வந்து ரிட்டர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈவி காரங்கிட்ட பேசினாங்கனாக்கா அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க, வேற டிபார்ட்மெண்ட் பேசினாக்கா இவங்க வந்து மாத்தி டிபார்ட்மெண்ட் வேற டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் கரெக்டா வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு தெரியல. சீக்கிரமே மழைக்காலம் தொடங்க இருப்பதனால அதுக்குள்ள மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியை முடிச்சு கொடுக்கணும்னு அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் வரும். அது மாங்காடு மௌலிவாக்கத்துல இருந்து ஆரம்பிக்குது, மாங்காடுல முடியுது. இந்த சாலை முழுக்க வந்து ஒரு பகுதி காலில் போடுறாங்க, இன்னொரு பகுதியை போடுறதா சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் நாம கேட்டபோது மின்கம்பங்களை அகற்ற மின் வாரியத்துடன் இணைந்து வேகமா நடவடிக்கை எடுக்கப்படும்னு உறுதியளிச்சிருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, பருவமழை தொடங்குறதுக்கு முன்னதாகவே கட்டுமான பணி முடித்துக் கொடுக்கப்படும்னு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நவீன். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம பார்க்க போறது வளரும் சென்னை பகுதி. நம்ம ஆசியாலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பீச் அப்படின்னா நம்ம மெரினா பீச் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்க ஒரு மாசத்துக்கு 160 டன் குப்பைகளை அகற்றணும் அப்படின்னு சொல்லி மாநகராட்சி அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி மணற்பரப்புல இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவதற்காக மேலும் 5 நவீன இயந்திரங்களையும் வாங்கி இருக்கிறாங்க. அந்த திட்டத்தை பத்தி விரிவா பார்க்கலாம். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வார விடுமுறை நாட்களில் காலை நேரங்களில் மாலை நேரங்களில் மெரினா கடற்கரைக்கு வந்து அந்த கடற்கரையுடைய அழகை ரசிப்பதற்காகவே ஒரு கூட்டம் தினந்தோறும் இங்கே வருவாங்க. அப்படிப்பட்ட இடத்த சென்னை மாநகராட்சி எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கிறணும், அப்படி வச்சுக்கிறது சென்னை மாநகராட்சி என்ன மாதிரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வர்றாங்க அப்படின்னா நான் பார்க்கலாமா வாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இதுதான் அந்த புதிய தொழில்நுட்ப கருவி. இதுக்கு முன்னாவே பயன்படுத்தப்பட்டு வராங்களே, நீங்கள் என்ன இதில் புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, சமீபத்தில் தான் 5 புதிய இயந்திரத்தை சென்னை மாநகராட்சி வாங்கியிருக்காங்க. ஒரு இயந்திரம் சுமார் 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கியிருக்காங்க. இது போல் சென்னை கடற்கரையை சுத்தம் செய்வதற்காகவே வாங்கியிருக்காங்க. சென்னையுடைய கடற்கரை அந்த நிலப்பரப்பில் சுமார் 7 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கிறது. இது வந்து தினந்தோறும் நம் மனிதர்களை பயன்படுத்தி சுத்தம் செய்வது ரொம்ப இயலாத காரியம். அதனால் இதற்கு முன்பாகவே கடற்கரையில் இருக்கக்கூடிய மணல் பரப்பை சுத்தம் செய்வதற்காகவே ஒரு இயந்திரத்தை கொண்டு வந்தாங்க. அது சரியான முறையில் சுத்தம் செய்யாதன் காரணமாக இப்போது புதிய இயந்திரத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது மணல் பரப்பில் கிடக்கக்கூடிய சிறிய பொருள் முதல் பெரிய பொருள் வரை குப்பைகளை நீக்கி அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை செஞ்சுட்டு வராங்க. இது தொழிலாளர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஒரு நாள் ஒன்றுக்கு சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் வந்து சுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு இது வந்து கட்டமைச்சிருக்காங்க. காலையில் 6 மணிக்கு தொடங்கி மதியம் 2 மணி வரையும் இந்த பணிகளை தொழிலாளர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு 28 நாளுக்கு சென்னை மெரினா கடற்கரையில் மட்டும் 160 டன் குப்பைகளை சேருவதாக நமக்கு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. அதை அப்புறப்படுத்த பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வண்டி வந்து இப்போ எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்த வண்டி வந்து எதுவும் குப்பை எடுக்காது, ட்ரிங்க்ஸ் பாட்டிலு கட்டை பாதி குப்பை கீழே இருக்கும், பாதி குப்பை வண்டியில் இருக்கும் ஃபஸ்ட்டு இருந்த வண்டி. இப்போ வந்துருக்கிற வண்டி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுது. கட்டைங்க கல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலெலாம் உடைஞ்சிரும் ஃபஸ்ட்டு, ஆனால் இப்போலாம் முழு பாட்டிலாக அப்படியே வண்டியில் போட்டுக்குது. இப்போ இந்த வண்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு இருக்குது. இவ்வளோ முயற்சிகளை செஞ்சு சென்னை மாநகராட்சி மணல் பரப்புள்ள குப்பைகளை அகற்றுவதற்கான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? இங்கே வரக்கூடியவங்க நம் பயன்படுத்தக்கூடிய பொருளில் பயன்படுத்திய பிறகு கீழே போடாமல் குப்பை தொட்டியில் போட்டால் மட்டுமே இது போன்ற சிரமங்களை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ஆனந்தன்.
சாலையில சுற்றி திரியும் மாடுகளாலையும் கால்நடைகளாலையும் மக்கள் பல்வேறு சிரமங்களை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து அந்த செய்திகளையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப மற்றொரு சம்பவமும் நடந்திருக்கு. சென்னை தண்டையார்பேட்டையில அங்க சாலையில நடந்து போன ஒரு நபரை மாடு முட்டி இருக்கு. அதனால காயமடைந்து அந்த நபர் இப்போ மருத்துவமனையில சிகிச்சைக்காக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தகவல்களோட செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைகிறார். சுரேஷ்குமார், முதல்ல அந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபரோட தற்போதைய நிலைமை என்ன? அவர் நலமுடன் இருக்காரா? அடுத்தது, இந்த சாலைகள்ல சுற்றி திரியும் கால்நடைகளை இந்த மாதிரி அதை கட்டுப்படுத்தணும், அதற்கான விதிகள் கட்டுப்பாடுகள் எல்லாமே விதிக்கப்பட்டிருந்துச்சு, அது எதுவுமே பின்பற்றப்படலையா சுரேஷ்குமார்? ஆனந்தி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த தண்டையார்பேட்டையினுடைய காந்தி நகர் பகுதியில் தான் மாடு முட்டி சேகர் என்பவர் பலத்த காயமடைந்திருக்கிறார். அவருடைய காலில் 2 இடங்களில் அவருக்கு முறிவு ஏற்பட்டிருக்கிறது, எலும்பு முறிவு. இதன் காரணமாக தற்போது அவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒரு முக்கியமான சாலை. இந்த சாலையில் பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சாலையாக இருக்கிறது. பள்ளி மாணவர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சாலையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது கட்டி வைக்கப்படாத மாடு ஒன்று இந்த பகுதியில் இருந்த சேகர் என்பவர் தனது வீட்டின் அருகே குப்பையில் கொட்டுவதற்காக சென்ற பொழுது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த விபத்து, அதாவது இந்த மாடு முட்டிய சம்பவத்துக்கு பிறகு அவர் உடனடியாக அங்கிருந்து அக்கம் பக்கத்தால் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய முழங்கால் பகுதியில் ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருடைய இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது முழங்கால் பகுதியில் ஏற்பட்ட முறிவிற்கு மாவு கட்டு போடப்பட்டிருக்கிறது. இடுப்பு எலும்பில் ஏற்பட்ட முறிவுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் இதுபோன்ற மாடுகள் முறையாக கட்டப்படாததால் பல்வேறு விபத்துகள் சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன. மாடு முட்டுவதன் காரணமாக ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் தான் இந்த சம்பவமும் நிகழ்ந்திருக்கிறது. தற்போது இந்த பகுதியை சேர்ந்த ஒரு பொதுமக்கள் நம்மளோட இருக்கார். ஐயா வணக்கம் ஐயா. நேற்றைக்கு அந்த மாடு முட்டின சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர் இப்போ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கா. உங்கள் ஏரியாவில் அதிகமாக மாடுல அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கா? என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு? ஹலோ, நான் ஸ்டான்லி ஸ்டாப்பு. சொல்லுங்க. நான் வார்ட் பாய் பேசுகிறேன். ஏங்க, மாடு ரொம்ப அதிகமாக சுற்றுது, ஆனால் எல்லாருக்கும் அடிப்படுது. அதே மாதிரி நாயங்களும் சுற்றுது, நாயங்களும் கடிக்குதுங்க. ரொம்ப மாடு சுற்றுங்க, ரோட்டில் தான் சுற்றுங்க. ஆனந்தி இந்த பகுதியை சேர்ந்தவர். இவரும் கூட இந்த பகுதியுடைய அந்த பாதிக்கப்பட்டவரோட வீட்டின் அருகே வசிக்கூடியவர் தான். இந்த மாடு முட்டியதன் காரணமாக பகுதி மக்கள் சற்று அச்சத்துடைய காணப்படுகிறார்கள். அந்த முட்டிய மாட்டை உடனடியாக பிடித்து அதனை அப்புறப்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். அதே நேரத்தில் மாநகராட்சி தரப்பில் இதுபோன்று மாடுகள் வெளியே சுற்றித் திரிந்தால் 5000 ரூபாய் அபராதமாக இருந்தது. தற்போது 10,000 அதிகரிக்கப்பட்டிருக்கூடிய சூழலிலும் இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நாம் நேரடியாக களத்திற்கு வந்து இந்த பதிவு செய்திருக்கிறோம். ஆகவே மாநகராட்சி இன்னும் கவனம் செலுத்தி குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட இந்த சேகர் என்பவர் பாதிக்கப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய மாட்டை உடனடியாக பிரிக்க வேண்டும். ஆனந்தி, அடுத்ததா சாலையில சுற்றி திரியும் கால்நடைகளால யாரும் பாதிக்கப்படக்கூடாது, அதற்கு முன்பாகவே இன்னும் துரித நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். சென்னையில கட்டுக்கடங்காத போக்குவரத்து நெரிசல் இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த பாதசாரிகள் இந்த சிக்னலை கடக்கிறதுக்குள்ள படுற பாடு இருக்கு பாருங்க, போதும்னு ஆயிடும். நம்மள மாதிரி பாதசாரிகளுக்காக தான் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வராங்க அரசு. அந்த திட்டத்தை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக ஒரு சிலவங்க நடைப்பயிற்சி செய்வாங்க, உடல் பயிற்சி செய்வாங்க, கூடுதலாக சென்று சைக்கிள் ஓட்டுவதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆர்வத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் சென்னை மாநகராட்சியும் தனியார் நிறுவனமும் இணைஞ்சு ஸ்மார்ட் பைக் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டம் எப்படி செயல்படுதுன்னு நம்ம நேரில் சென்று பார்க்கலாம். சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்துட்டான். இங்கே வந்து பார்த்தா 2 சைக்கிள் இருக்குது. ஒன்று வந்து பேட்டரியிலலாம் ஆனால் ஒரு சைக்கிள் இருக்குது, இன்னொன்று வந்து நார்மல் சைக்கிள் இருக்குது. இந்த வண்டியை பார்க்கும்போது ரொம்ப டேமேஜாக இருக்குது. அதனால் இந்த வண்டி நம்ம வந்து எடுக்க வேண்டாம், இடையில நின்றுவோம். அதனால் இந்த வண்டி நார்மல் வண்டியே எடுத்துகிட்டு போவோம். பார்க்கலாம் எப்படி எடுக்கிறது. எடுத்துகிட்டு போயிடலாமா? இப்படியே எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணணும். ஓகே, ஸ்மார்ட் பைக் ஒன்று ஆப் ஒன்று வந்து நம்ம வந்து இதில் டவுன்லோட் பண்ணி அப்புறம் வண்டி எடுக்கலாம். நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்மார்ட் பைக் அப்படின்னு அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறணும். பதிவிறக்கம் செஞ்ச பிறகு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணி உள்ளே போன பிறகு முதல்ல கேட்பது கான்டாக்ட் எண்ணு கேட்போம். நேம், டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி கொடுத்த பிறகு உள்ளே போனோம்னா 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபான்னு கேட்கும். அது வந்து பே பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம 100 ரூபா கொடுத்து பே பண்ணிட்டோம். பே பண்ண பிறகு தான் நம்ம வந்து QR கோடில் வந்து அதை நம்ம காமிச்சு நம்ம வந்து வண்டி எடுக்கலாம்.
மாநகராட்சியும் தனியார் நிறுவனமும் இணைஞ்சு 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடக்கத்தில் 102 இடங்களில் 1300க்கும் மேற்பட்ட சைக்கிளை வந்து 2 விதமாக வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஒன்று வந்து பேட்டரி மூலமாகவும் மற்றொன்று வந்து கியர் மூலமாக பயன்படுத்தக்கூடிய சைக்கிளை வந்து பயன்படுத்துனாங்க. அப்போ வந்து நல்ல வரவேற்பு பொதுமக்களிடையே இருந்துச்சு. இப்போ எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட போய் கேட்கலாம். இந்த ஸ்மார்ட் பைக் வந்தோடனே நம்ம சென்னை வந்து பாரிஸாக மாறிடும்னு நாங்கள் நினச்சோம். லாஸ்ட்டில் பார்த்தா அது நம்ம மெட்ராஸ் பாரிஸ் மாதிரி அந்த சைக்கிளில் எதுவுமே இல்லை. அழகாக ஆப்பில் பணம் கட்டினா எவ்வளோ தூரம் போகணுமோ அது வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்ற சிஸ்டம் வச்சுருந்தாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை அங்கே. அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது தெரியுமா எங்களுக்கெல்லாம்? கொஞ்சம் தூரம் நடப்போம், கொஞ்சம் தூரம் சைக்கிளிங் பண்ணுவோம். அதை ரிகவர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு போர்டு வச்சு ஒரு ஸ்கேன் இங்கே பண்ணுங்கள், ஸ்டெப்ஸு ஒரு சுலபமான வழி, இட்ஸ் வெரி ஈஸி அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவாங்க. முதல் நாள் வந்து அந்த ஸ்கேன் பண்ணிடுவாங்க, ஆப்பை டவுன்லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் பேமெண்ட் இருக்காங்க கூட தெரியாது இல்லையா? ஸோ எவ்வளோ பேமெண்ட்டு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. தென் தேல் கம். கண்டிப்பாக பீப்புள் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க சைக்கிளிங். சைக்கிளில் போகிறதுக்குன்னு ஒரு தனி ட்ராக் இல்லை எங்கேயுமே. இப்போ ஃபாரினில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சைக்கிளுக்குன்னு தனி ட்ராக் இருக்கும். அது மாதிரி சென்னையில் அவங்க அது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்கண்டா இது வந்து திட்டம் முழுமையாக வெற்றி அடைஞ்சிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து இது பயனற்று போயிருக்கு, சேதாரம் அடைஞ்சு போயிருக்கு. இதை வந்து அவங்க வந்து பராமரிக்கிறதும் கிடையாது. மக்கள் இப்படிப்பட்ட குறைகளை சொல்லும்போது ஏன் சரியாக பராமரிக்கலைன்னா அந்த ஒப்பந்தம் எடுத்த நிறுவனத்திடம் நம்ம வந்து கேட்டோம். அவங்க உரிய பதில் தர மறுத்துட்டாங்க. இந்த நிலையில் தான் சென்னை மாநகராட்சியுடைய துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களை சென்னை மாநகராட்சியுடைய அலுவலகத்தில் இருக்காரு. அவங்க நேரில் சென்று கேட்கலாம். இல்லை, ஸ்மார்ட் பைக்கு வந்து நிறைய இடங்களில் பயன்படுத்துபவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. என்ன அடுத்து என்ன பண்ணலாம்? இல்லை, அது வரவேற்பு இருந்தால் அது ஸ்மார்ட் பைக் திட்டத்தை இன்னும் மீண்டும் மாநகராட்சி அதை கையில் எடுத்து, எனக்கு அது வந்து நம்மளுடைய ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஸ்கீமில் வரும், சிங்கார சென்னை ஸ்கீமில் வரும். அது நம்ம வந்து நம்ம இன்னும் அதை மேம்படுத்தலாம். பட் வரவேற்பு பொதுமக்கள் எடுத்து அது குறைஞ்சி வச்சு, ஸ்மார்ட் பைக்குன்றது குறைஞ்சி போச்சு. அது நான் நிறைய இடத்துல போய் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது இந்த வண்டியை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்தாமல் நிறைய வண்டி நின்றுக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஏன் பயன்படுத்தலை அப்படின்னா பேட்டரி லோவாகி நிற்கிது. மாற்றாக இந்த வண்டியை அதிகமாக பேர் பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது இந்த வண்டியில் வந்து பிரேக் சரியாக பிடிக்கவில்லை, பெல் இல்லை, பெடல் வந்து மிதிக்கும் போது சுற்றுது, ஸ்டாண்டு போட முடியல. இவ்வளோ பிரச்சனைகளை இந்த வண்டியில் இருக்குது. இதே சென்னை மாநகராட்சியும் தனியார் நிறுவனமும் இணைஞ்சு மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வாவுடன் செய்தியாளர் ஆனந்தன். வந்தாரை வாழ வைக்கும் நம்ம சென்னை எத்தனையோ பேருக்கு முகவரியா இருக்க நம்ம சென்னையை பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி திங்கள் முதல் வெள்ளி வரை சாயங்காலம் 4 மணி ஆச்சுன்னா நம்ம ஷோ வந்து பாத்துருங்க. இது நம்ம சென்னை சிறப்பு நிகழ்ச்சி. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆனந்தி. டாடா, பாய் பாய்.